அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படைவீடாக இருப்பதுதான் பழனிமலை அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவிலில் கந்தபெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சி தராரு. மூலஸ்தானத்தில் பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் எல்லா நோய்களுமே குணப்படுத்தும் வல்லமை என்று கருதப்படுது. மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைவது அபூர்வம். இந்த அபூர்வ மலையே திரு ஆவினங்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுது. பழனிமலை என்பது மலையின் பெயர். பழனி மலையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என அழைக்கப்படுவது. இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதற்கு காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளைய மைந்தன் முருகப்பெருமான் ஞான பழனி என்று அழைத்ததால பழனி என வழங்கப்பெற்று பின்னர் பழனி என பெயர் மருவியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கும். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருப்பது தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நவபாசான சிலையே போகர் என்ற சித்தர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இங்கு முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 முறைக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர், முருகர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. போகர் இகப்பரத்தில் இருக்கும் பொழுது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்குமே பழனி முருகன் பிரதிஷ்டை செய்வதாக மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மலை மீது முருகனை வழிபட செல்பவர்கள் முதல்ல மலை பாதையில் இடுமன் சன்னதியில் வணங்கி செல்லுதல் வேண்டும். இடுமன் சிறந்த வர பிரசதமாக விலகி அருள் பாலிக்கிறாரு. சிவகிரியின் உச்சியில் தண்டாயுதபாணி என அழைக்கப்படும் முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கு திரு ஆவினங்குடி ஆலயம் பழனிமலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் இருக்குது. இந்த ஆலயத்தின் வடகிழக்கில் சிறிது தூரத்தில் சரவண பொய்கை காணப்படுகிறது. முருகனை தரிசனம் செய்யும் வருபவர்களுக்கு இந்த பொய்கையில் நீராடி செல்வாங்க. இந்த பொய்கையின் அருகில் இருந்துதான் காவடி தூக்கி செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு செல்வாங்க. திரு ஆவினங்குடி கோவிலில் முருகப்பெருமான்
மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு, சிவபெருமான், இந்திரன் முதலியோர் இங்கு கூடியதாக நக்கீரர் சொல்லியிருக்காரு. இப்பெருமானை வழிபட்ட பின்பு மலைக்கோவிலில் செல்வது மரபு. இந்த திருத்தலம் முன்பு நெல்லிவனமாக இருந்து என்பதற்கு ஒரு ஆதாரமும் உண்டு. ஏனெனில் இங்கு தல விருட்சமாக நெல்லி மரம் இருக்கு. திருஆவினங்குடி கோவிலில் இருந்து ஞான தண்டாயுதபாணியின் கோவில் விளங்குகிறது. இந்த கோவில் விலகும் மலை பழனி மலையாகும். இந்த மலைக்கு எதிரில் இடுமன் மலை என்றழைக்கப்படும் சக்திகிரி மலை காணப்படுகிறது. இந்த மலையை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவில் சோலைகள் நிறைந்த அழகிய கீரி பிரகாரமும், இந்த பிரகாரத்தின் திருப்பகலில் பெரிய மகிழின் உருவ சிலையும் உடைய மண்டபங்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது. கிரிவலம் மிகவும் சிறப்புடையதாகவும், அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியின் முன்பக்கம் மலையின் அடிவாரத்தில் பாத விநாயகர் ஆலயம், அதற்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய மயில் மண்டபத்தில் இருந்து 695 படிக்கட்டுகள் நம்மை மலை கோவிலுக்கு அழைத்து செல்கிறது. வழி நெடுக இலைப்பாறுவதற்கு ஏற்றவாறு ஏராளமான மண்டபங்களும் இடையிடையே பல ஆலயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3வது படைவீடான இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் தனது ஆண்டி கோலத்தின் மூலம் குன்றின் உச்சியில் கோவில் கொண்டிருப்பதன் மூலம் ஒரு உண்மையை போதிக்கிறார். ஆனந்தமயமான ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதல்ல பற்கை ஒழிக்க வேண்டும். பற்கை ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமென்றால் மனதை இறைவனிடம் செலுத்ததான் முடியும். மூலஸ்தானத்தில் பழனி ஆண்டவர் சிலை கோவில்களில் தோன்றியிருப்பதால் உண்மையில் அவரது திருமேனி போகர் எனும் சித்தரால் நவபாசானம் எனப்படும் 9 வகை மருந்துகளால் உருவாக்கப்பட்டது. இந்த படைவீட்டில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பிரியராக சிவனின் அம்சமாக விளங்குகிறார். மற்ற திருத்தலங்களை போலில்லாமல் இங்கு இரவு பூஜை முடியும் வரை சன்னதி சாற்றப்படுவதில்லை. அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை பன்னீர், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம், திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் நடந்த வண்ணம் இருக்கின்றது. அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை என கருதப்படுது. தண்டாயுதபாணி சுவாமியே மொட்டை ஆண்டியாக படங்களில் சித்தரித்திருந்தாலுமே இப்பெருமான சடைமுடியாக விளங்குகின்றார் என்பதை அபிஷேக காலத்தில் நன்கு அறியலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதியில் போக சித்தராலும் அவரது சீடருமான புலிப்பாணி முனிவராலுமே வழிபட்டு வந்த ஞான தண்டாயுதபாணியின் கோவில் முதல்ல சேர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டதாகும். அதன் காரணமாக இந்த தலத்தில் வழிபட்ட சேர மக்கள் மிகவும் அதிகமாக வருவதாகவும் சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்ப சுவாமியை சென்று தரிசனம் வருபவர்கள், குருவாயூரை தரிசித்து வருபவர்களும் பழனிக்கு சென்று பழனி ஆண்டவரை வழிபட்டு தங்களது தல தரிசனத்தை பூரணமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் வழக்கமும் நிலவி வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் நாம் முருகப்பெருமானை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் தீரும். மலை அடிவாரத்தில் மலையை சுற்றிய நகரம் ஆவினங்குடி எனவும் மலை பழனி என அழைக்கப்பட்டது. தற்போது நகரம் மற்றும் மலையும் சேர்ந்து பழனி என்கின்றது. ஒரு காலத்தில் இந்த ஆலயங்கள் கொண்ட படைவீடு பழனி மட்டுமே. தண்டாயுதபாணிக்கு கடம்ப மரமும் திருஆவினங்குடி முருகனின் நெல்லி மரமும் தல விருட்சமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மலைக்கோவில் கருவறையில் ஞான தண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி காட்சி தராரு முருகன். கந்த வடிவமான இது போகர் என்னும் சித்தரால் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நவபாசன கலவையும் கல்லாக்குவது சித்து வேலை. இதை அறிந்தவர் அகத்தியர். அவரிடமிருந்து கற்றவர் போகர். நமது உபவாச தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரையை போகர் பழனி மலையில் தவம் இருந்ததாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.